கொஞ்சம் இந்த வீடியோவில் வந்து வித்தியாசம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் எந்த க்ரீன் ஸ்க்ரீனும் மாற்றலை, க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமல் தான் நான் பேக்ரவுண்டே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கேப் கட்டுன்னு ஒரு ஆப்பு, அது வந்து க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமல் உங்கள் பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணலாம். இதில் வந்து குரோமாக்கி ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஆனால் வந்து ரிமூவ் பேக்ரவுண்டு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதன் மூலமாக உங்கள் பேக்ரவுண்டை வந்து நீங்கள் சுலபமாக ரிமூவ் பண்ணலாம். அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். UFO VPN ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அது அவைலபிளாக இருக்குது ப்ளே ஸ்டோர்லேயே. இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அன்லிமிட்டட் ஃபாஸ்ட் OMG இதான் இன்டர்ஃபேஸ், இப்படி தான் இருக்கும். இதில் வந்து கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா நீங்களே ஏதாச்சும் ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஆட் வந்து அடிக்கடி அந்த ஆப்பில் டிஸ்பிளே ஆகும், நீங்கள் பார்த்துக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கேப்கட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த வீடியோ இல்லைனா ஃபோட்டோவை பேக்ரவுண்டாக வைக்க போகிறீங்களோ அந்த வீடியோ இல்லைனா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிடுங்க. நான் உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டாக வைக்க போகிறேன், அதனால் நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நீங்கள் மியூசிக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எஃபெக்ட்டு, ஃபில்டர்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதை நீங்கள் அந்த VPN கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஆட் ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த வீடியோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். ஃபிட் பண்ணிட்டு கீழே வந்து நீங்கள் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறேன், க்ரோப் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதை டெலிட் பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணலாம், நிறையா இருக்குது. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். கொஞ்சம் வந்து லோட் ஆகும். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அது போட்டோன்னா வீடியோ வந்து லென்த் ஆயிரும். ஸோ அதனால தான் பேக்ரவுண்ட் வந்து சுத்தமாக ரிமூவ் ஆயிடுச்சு. அதாவது கொஞ்சம் கூட எங்கே கூட பிசுறு தட்டாமல் அப்படியே ரிமூவ் ஆயிடுச்சு. இவ்வளவே தான் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து VPN மட்டும் கனெக்ட் பண்ணி வைங்க. VPN கனெக்ட் பண்ணலைன்னா இந்த ஆப் வந்து ஒழுங்காக வேலை செய்யாது. அது வந்து நோ நெட்வொர்க் கனெக்ஷன் வரும். மேலே வந்து அதான் அம்புக்குறி பட்டன் இருக்கும், அதான் சேவ் பண்ணுற பட்டன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. இவ்வளவே தான் வேலை முடிஞ்சு. நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனே இல்லாமல் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம். இந்த மாதிரி மேலும் நிறைய டெக் வீடியோஸ், எடிட்டிங், கேமிங், அப்புறம் யூடியூப் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோஸ்களையும் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.